இயேசு கிறிஸ்துவ நீடிய நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை முழுமையா விசுவாசிக்கிறீங்களா? அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதா? அப்போ அசைக்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். இதை பற்றி டீட்டெயிலா கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, மகிமைப்படுத்துகிறோம். அந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் வல்லமை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். எஸ்ரா 7வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது ஒரு பெரிய திட நம்பிக்கையை உண்டு பண்ணோம். திட நம்பிக்கை அப்படின்னு சொல்றது அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறது. சூழ்நிலை எவ்வளவுதான் மாறினாலும் அசையாமல் இருக்கிற அந்த விசுவாசம். ஆபிரகாமோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நம்ப முடியாத சூழ்நிலை. வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நம்பிக்கையோட அவர் விசுவாசித்தார். 21வது வசனம் சொல்லுகிறது, முழு நிச்சயமாய் நம்பினார். நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் பொழுது நம்மளால நம்ப முடிகிறதா? எல்லாம் ஸ்மூத்தா போகும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறத நம்புறது ஈஸி. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு எல்லாமே எதிராக இருக்கிறது. ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருவேன்னு சொல்றார். ஆனா எத்தனையோ முயற்சிகள் பண்ணி, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணி தோற்று போய் நிற்கிற நேரத்துல நம்மளால நம்ப முடியுமா? ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்தார். நம்புவதற்கு ஏதுமே இல்லாத போதும் அவர் திட நம்பிக்கையோட தேவனை அங்கேயும் இங்கேயும் அசையாம கர்த்தர் சொல்லிட்டார் செய்வார் அப்படின்னு நம்பினார். நம்பிய போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. அதே போல ஈசாக்கோட லைஃப் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுகிற பயங்கர ஈசாக்கு இருந்த அந்த இடத்துல பயங்கர பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் உண்டாதுன்னா அந்த நாட்டுல இருந்து, அவங்க இருந்த இடத்துல இருந்து எல்லாரும் வேற வேற இடத்துக்கு போறாங்க. ஏன்னா பஞ்சத்துல இங்க வாழ முடியாது. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ போகாத, இங்க இரு, இங்க இருந்து விதை விதை அப்படின்னு. எப்படி நடக்கும்? அவ்வளவு பஞ்ச காலத்துல இவர் விதை விதைக்கிறார். நமக்கு தெரியும் ஆதியாகமம் 26:12, அவர் பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறார். 100 மடங்கு நார்மல் டைம்ல வர்றதை விட 100 டைம்ஸ் அதிகமா நன்மை கிடைக்குது, அறுவடை கிடைக்குது. இவர்கள் எல்லாம் எப்படி இந்த ஒரு அற்புதமான பிளெஸிங்கை பெற்றுக்கிட்டாங்கன்னா, சூழ்நிலை மாறுகிறதை பார்க்கவே இல்லை, சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை, நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பு இல்லையா அப்படின்னு பார்க்கல. திட நம்பிக்கையா இருந்தாங்க. இங்கேயும் அங்கேயும் அசையாம கர்த்தர் சொன்னா செய்கிறேன், அவர் சொன்னா செய்வார், அவர் சொன்னால் நிச்சயமாய் நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இந்த நாள்ல என்னை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை நம்ப முடிகிறதா? விசுவாசிக்க முடிகிறதா? இல்ல சில நேரம் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போறீங்களா? இந்த நாளிலும் மறுபடியுமாய் அவரை முழுமையாய் விசுவாசிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். அப்படி விசுவாசித்தீங்கன்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்று விடாமல் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்க டேர் ஃபெய்த்தை பார்த்து பயங்கரமான டிவைன் மிராக்கிளை கர்த்தர் அனுப்ப ரெடியா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு செய்தவர், ஈசாக்குக்கு செய்தவர், வேதத்தில் அநேக மனிதர்களுக்கு செய்தவர், இன்றும் நம் வாழ்கிற இந்த பூமியில அநேகருக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் உங்க லைஃப்ல கூட நீங்க எத்தனையோ மிராக்கிளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒன்றை அவர் செய்ய போகிறார். அவரை முழுமையா விசுவாசிங்க. அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அநேக நேரத்துல சூழ்நிலையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போவதுண்டு. வாக்குத்தத்தங்களை மறந்து சூழ்நிலையை பார்த்து கலங்கி போய் சோர்ந்து போய் உடைந்து போய் நிற்கிறது உண்டு. அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்னால் செய்கிறவர் என்பதை மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக நன்றி. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவர் கை ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு திட விசுவாசத்தை, திட நம்பிக்கையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் இதை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் விசுவாசம் மறுபடியும் பற்றி பரவட்டும், எழும்பட்டும். விசுவாசத்துல திட்டமனதா இருக்க உதவி செய்யுங்க, உறுதியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கொண்டு வரட்டும் அப்பா. இது அவர்கள் அனுபவமாய் மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க, விசுவாசத்துல திடனா இருங்க, உறுதியா இருங்க. மிராக்கிள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. God bless you.